வணக்கம் நேயர்களே, பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் நடந்து வருது. குறிப்பாக மத்திய அரசு முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. சிந்து நதியில் இருக்கக்கூடிய அந்த நீரை நிறுத்துறது, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நதி நீரை நிறுத்துறது. பாகிஸ்தானியர்களுக்கு இனி விசா கிடையாது. சார்க் விசா மூலமாக இந்தியாவுக்குள் வந்தவர்கள் 48 மணி நேரத்துக்குள்ளே வெளியேறணும். அதே போல் பிற விசாக்களில் வந்திருந்தா, சுற்றுலா விசா அப்படின்னா 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வெளியேறிடணும். மருத்துவ விசா அப்படின்னா 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இரு நாடுகள்லையுமே நடந்து வருது. அதை பற்றி நாம் விரிவாக பேச போகிறோம். அதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி திரு இந்திரபாலன் அவர்கள், அதோடு காணொலி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். கணேஷ்குமார் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2 நாளாகவே 2 பக்கமும் பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்க தரப்பில், நம்ம தரப்பில் முக்கியமான நடவடிக்கைகளாக எடுத்திருக்காங்க. விசா கிடையாது, இனி உங்களோட எந்த உறவும் கிடையாது, வர்த்தக உறவும் கிடையாது, எல்லையை மூடுறோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். பாகிஸ்தான் தரப்புலையும் அது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இதில் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட பார்வை. ஸோ அது அவங்க அதாவது நம்ம முதல்ல அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம், அதற்கு பதிலாக தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்தியா ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது பாகிஸ்தானுடைய உறவுகளை துண்டிப்பதால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கான்னா எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுடைய வார்த்தைகள் தேவை. ஏன்னா அதை வேர்ல்டு ஆர்டரை டிக்டேட் பண்ணுற டேர்ம்ஸில் இப்போ இந்தியா தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் இல்லை. இப்போ பாகிஸ்தான் பிளாக் லிஸ்ட் ஆக போகிற ஒரு கண்ட்ரி, அவ்வளோதான், இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது கிராஸ் பார்டர் டெரரிசம் ஒரு மோடஸ் ஆப்பராண்டியா, ஒரு மிலிட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது சம்டைம்ஸ் இஃப் தேர் மிலிட்ரி ஃபெயில்ஸ், ஸோ அப்போ கிராஸ் பார்டர் டெரரிசம் தான் அவங்களோட மெயின் ஃபோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த முடிவு எடுத்திருக்கோம். பாகிஸ்தான் சிம்லா அக்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட ப்ராப்ளம். அது ஆனால் இந்தியா எதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க, அதை நோக்கி நான் சிம்லா அக்ரிமெண்ட்டே ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னா அதில் ப்ராப்ளம் இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது. இந்தியா ஆக்சுவலாக இட் மஸ்ட் வெல்கம் தட். ஆக்சுவலாக அது வி ஹாவ் டு கிவ் ஃபுல் ஹேண்ட் டு அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை முடிச்சுட்டு போகிறது தான் கரெக்ட். ஸோ ஏன்னா இன்னைக்கு பாரதத்தோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா நாட்டோடைய தூதர்களுக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறார். ஸோ அப்போ அடுத்த கட்டமாக நம்ம நகர்றோம். ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி எடுப்பாங்களான்னா, இந்தியாவோடைய உதவி கோவிட் டைம்ஸில் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பின்தங்கிய நாடுகளுக்கு முழுக்க தேவைப்பட்டது. சில வளர்ந்த நாடுகளுக்கே கூட தேவைப்பட்டது. ஏன்னா இந்த வேக்சின் வார் அப்படின்றதே நடந்தது. ஸோ அந்த டைமில் ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் US, UK, இன்னொரு பக்கம் நாம, இப்படி தான் இருந்தது. ஸோ வி வேர் சக்ஸஸ்ஃபுல்லி ஹேண்ட்லிங் த கிரைசிஸ் இன்டர்னலி அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னலி, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா அதை பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக, ஏன்னா இது ஒரு கோழைத்தனமான ஒரு ஒரு தாக்குதல் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதை விட ஒரு மட்டமான ஒரு நிகழ்வு எந்த ஒரு நாட்டுக்குமே பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் பிளாங்கில் நிற்க வச்சு சிவிலியனை சுடுறது, அதுலேயும் ஐடென்டிஃபை பண்ணி சுடுறதுன்றது எல்லா நாடுமே கண்டிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாகிஸ்தானை நம்ம உலக அரங்கில் கொண்டு போய் நிறுத்துறோம். ஆக்சுவலாக அதுதான் நம்ம பண்ணுறோம். இது பண்ணுறது கரெக்ட். ஸோ அதுக்கு பாகிஸ்தான் ஏதாவது திருப்பி ஒரு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது திருப்பி அவங்க கையை தான் சுட போகுது. ஏன்னா இது இவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. 1947 49 இன்னி வரைக்கும் இவங்க மாறவே இல்லை, இனிமேலும் மாற போகிறது இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ தடவை அவங்களை காப்பாற்றி விட்டாலும், எவ்வளோ தடவை நமக்கு உதவி செஞ்சாலும், எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மே மாதம் 2014 பதவி ஏற்கும் போதே பாகிஸ்தானோட பிரதமரை கூப்பிட்டு வச்சு பதவி எடுத்தார். இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் நம்மகிட்ட இருந்தது. ஸோ அதோடைய பலனை நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து தாக்குதல், அதுலேயும் கோழைத்தனமான டைரக்டாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வார் டிஃப்ரெண்ட். இது டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது அதுலேயும் யூனிஃபார்ம் யார் போட்டிருக்கா, அதாவது அந்த நிகழ்வுக்கு அப்புறமா
ஒரு நம்மளுடைய நாட்டுடைய பிரஜை வந்து யூனிஃபார்ம் போட்டு வர சோல்ஜரை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மூவை வந்து பாகிஸ்தான் பண்ணியிருக்குன்னா பாகிஸ்தானை கொண்டு போய் உலக அரங்கில் நிறுத்தணும். ஸோ அதற்கான முடிவுகள், அதற்கான செயல்கள் எல்லாமே இந்திய அரசாங்கம் செய்யுது. இதுக்கு திருப்பி வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எதாவது பண்ணாங்கன்னா அவங்களே தன்னைத்தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான் என்னோட முதற்கட்ட பார்வை. சரி, தொடர்ந்து பேசுவோம். இந்திரபாலன் சார், இப்போ அவங்களும் மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, தண்ணியை நீங்கள் நிறுத்துறது வாருக்கு தொடங்குறதுக்கு சமமானது அப்படிங்கிறாங்க. இப்படி ரெண்டு பக்கம் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இது ரெஸ்பான்சஸ் நமக்கு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியும். பிகாஸ் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ் சம்திங் விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வார். ஓகே, இப்போ தி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதிൻ്റെ அப்ரோகேஷன் வி ஹேவ் நாட் அனௌன்ஸ்ட், வி ஹவ் ஒன்லி செட் அபேயன்ஸ். அது மட்டும் தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் த்ரெட். பிகாஸ் பாகிஸ்தானுக்கு they are totally dependent. Punjab and Sindh is totally dependent on this water, not only agriculture but also electricity, commercial, everything. So they will already cripple economy irukku. Our agricultural fragile water system irukku. Adla even if you make small amendments, small changes in water supply, water discharge, it will affect them badly. So in strategic terms la water wars, water as a weapon ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சுன்சு சொல்லியிருக்கேன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு சப்டியூ தி எனிமி வித்தவுட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், தட்ஸ் தி அக்மே ஆஃப் வார். ஓகே, ஸோ திஸ் இஸ் தட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணோம். பை சிம்ப்ளி டிப்ளாயிங் த மிலிட்ரி, டெஃபினெட்லி we will achieve results. But why do we do that? We don't have to do that. That is not intelligent, strategic or judicious way of doing things. அப்போ இது பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் வித் இட் நார்மல். They have already announced, if you stop water, we will take offensive action. It will be taken as act of war. So their reaction is correct. Obviously, they are brandishing, swashbuckling their sword. And now missile fire pannita, just showing that they are strong, they will fight it. They are doing some military movement, naval ship movement pandrom. All that is right. But what can they actually... Our point of view. Okay. They have to do, it's a natural course. They have to play to the gallery, they have to play to their national interest. Okay. But internally, what they are going through, internally is what we have to assess. How is their population responding? How is their political class responding? How is தண்ணி இல்லனா 20 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு simple, they will be in bad shape. Because of that, we should play card by card. The government of India has played 5 cards, very clear cards. The most important card is this. Yes. Second card that they have played is asking the Pakistani nationals go back. They have retaliated. They said our people should also come back. Slowly, this makes that Pakistani nationals are unwelcome, and this is announcement of not just unfriendliness but clear announcement that we now treat you as total enemy state. So their reaction will always be there. But are they in a position to escalate? Avarukku strength irukuma escalate pannradhukku? Is the military strong enough? Is the military trained enough? Is the military motivated enough? The military pathachanala, when have they fought the last war? They have not done last war. Okay. Then the military is actually administering the country. It's not like India's military. Indian military is training for military usage of the nation's willpower. They are using the willpower of the nation to train to survive. So their survival that is one. Secondly, a large component of their military deploy in the Durand line on the Afghanistan border. So they cannot easily shift it from there. Inge shift panniyal will be very difficult. So that's very, very challenging for them. Over the last years, உடனே பண்ண முடியுமா அந்த மாதிரி? உடனே பண்ண முடியாது. அது ஷிஃப்ட் பண்ணீங்க at least 1 month they require to travel across the length and breadth of the country, come here. Okay, that is a big requirement. அது மட்டும் இல்லை, earlier they had not tacit but complete support of US until 10-15 years back. US was totally backing them, giving them weapon systems, giving them aircraft, giving them everything. So those weapon system was what they would use against India. இன்னைக்கு US support போயாச்சு. Yes. They are begging China for military support. So they are not the same Pakistan. They are not the same Pakistan which enjoys சண்டை போடுற இடத்துல அவங்க இல்ல. It is not there. So whereas India indigenization பண்ணோம், we have full support of Russia, we now have full support of USSR. So diplomatically also we are in a much stronger position. இதுக்கு பார்க்கும்போது this one-to-one escalation has only a limit. Beyond a limit they cannot go. It is very clear. Desperation they will try. So what they are doing?
they will escalate. Okay. What they will escalate? They may escalate internal security disturbance in India. Okay. நான் அது எஸ்கலேட் பண்ணோம் ட்ரை செய்யும். Their last resort என்ன இருக்கு? Their last resort is the nuclear overhang. They will play that card. அது threshold குறைஞ்சோ we are changing the first use policy பண்ணிட்டு that announcement they can make. அந்த எல்லைக்கு போவாங்களா அவங்க? They can if you are pushing them because water is survival, existential threat. If you take that, I am saying one of the possibilities, whether they go, not go, Maybe. yeah, maybe. Which direction this whole thing goes depends. But these are the options avarku irukku to, because as a weaker state, as a state which is dying to survive, what they will do? They will do the last resort. Okay. So either options irukku which they can threaten. Why? Not because India will feel weak. ಈ ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಕಾರ್ಡ್ ಪ್ಲೇ பண்ணியாச்சுனால international support will come and tell India to possibly go slow. They'll put pressure on India because nuclear warfare is a very different thing. நம்மகிட்டயும் இருக்கு இல்லையா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்? We are very strong. Yes. அவருக்கு கொஞ்சம் இருக்கு. They are, I don't want to make statements. They have some capability. Our capability is proven. Our capability is established. Okay. It is under full control. அவரது என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. They are showing something there. They have done one test, etc. But can they really use is a big question. Okay. And our use is not that easy. Plus, they can only threaten. And where they will use, they will possibly use in some warfare location, either in the deserts of Rajasthan, or they may use to do something else. But that threat is always there. இது மட்டும் பார்க்கும்போ militarily we are definitely stronger. And if at all India has a challenge, it will be in case we have to face two-front war. Okay. In case China also we antagonize simultaneously, China also jumped into the fray, then India will possibly face some challenge. நம்ம அதை in பத்தி case of பின்னாடி full விரிவா threat. பேசுவோம். சைனாவோட பார்ட் இதுல என்ன அப்படிங்கறத. China currently seems அவர் இப்போ இந்தியாவுக்கு full support இருக்கு. அவரோட statement very clear statement. They are anti terrorism statement கொடுத்தாச்சு, pro India statement கொடுத்திருக்கேன். Secondly, in our strategic understanding, China is not a small nation. அவர் பாகிஸ்தான் ப்ராப்ளம்ல அவரு ஜம்ப் பண்ணல. It will be seen as a very, an act of cowardliness on part of China. If Pakistan problem la avaru jump panni vandachunala, then whole system will get disturbed because Russia is on our side. Okay. They are on Pakistan side, and China and Pakistan enjoy some relationship. We and Russia enjoy much older relationship. Okay. Not like Pakistan, China. So, but China, Russia can put pressure on Pakistan. So we have, nama cards, we have much stronger cards. Escalation, let it happen. India fear pannakudadu. We should stand strong. If they escalate, we should escalate. But escalate intelligently. Okay. Last resort should be war. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சேகர் ஐயர் சார், நீங்கள் பல வார்கள் பார்த்துருக்கீங்க. கார்கில் வார் பார்த்துருக்கீங்க, அதன் பிறகு புல்வாமா அட்டாக், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராக பார்த்துருக்குறீங்க. அதோட ஒப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் புதுதில்லியிலிருந்து பேசுகிறேன். அதனால் புதுதில்லியில் எனக்கு தொடர்புள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள் இவர்கள்லாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, புல்வாமா நடந்தது 2019. அது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல். அதுக்கு பிறகு பப்ளிக் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. சீக்கிரம் உடனடியாக ஏதாவது செய்யுங்க. அந்த ப்ரெஷரில் தான் பாலக்கோட் நடந்தது. அதாவது இந்திய அரசுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா, பிரதமருக்கு அந்த முழு காமிக்க முடியுமா இல்லையான்னு அவர் மேல ஒரு ப்ரெஷர். இந்த தரம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே கிடையாது. இரண்டாவது, கோபம், பயங்கர கோபம் இருக்குது, நாடு முழுவதும் கோபம். பிரதமர் சொன்னது போல கார்கில் இருந்து கன்னியாகுமரி வரையில் கோபம் இருக்கிறது. ஆனால் இந்த தரம் நம்ம கோபத்தில் ஒன்றும் செய்ய போறதில்லை. அதாவது கோபத்துக்கு பதிலாக கோல்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு பிரதமர் சொல்றதை வச்சுட்டு பாருங்க, என்ன சொன்னாரு, முக்கிய மெயின் ஆபரேட்டிவ் லைன் என்ன, நம்ம யார் இதை செய்தார்களோ, இதை செய்தவர்கள் யாரை நம்ம தேடி கண்டுபிடிப்போம், இவர்கள் பின்னணியில் இருந்தவர்களை தேடி கண்டுபிடிப்போம், அது கடைசி வரையில் தொடருவோம், எந்த பூமியிலிருந்து இவர்கள் செயல்பட்டார்களோ அந்த பூமியே காலி பண்ணுவோம், வேட்டையாடுவோம் சொல்லியிருக்கிறார். அதாவது ஹிந்தியில நீங்க சொல்றதை கேட்டீங்கன்னா கடைசி வரையில் என்ன, அதுல எல்லாம் அடங்குது. இஸ்லாமாபாத்ல போட்ட டிக்ளரேஷன்ல என்ன, பாகிஸ்தான் சாயில் வில் நாட் பி யூஸ்ட் ஃபார் கிராஸ் பார்டர் டெரரிசம்னு வாஜ்பேயும் ஜெனரல் முஷரஃபும் ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஜனவரி 2024.
சோ அதாவது இப்ப என்ன பாகிஸ்தான் தான் அதிகமா கவலையா இருக்குது. அவங்க உடனடியா தயாரா இருக்காங்க. எந்த நேரமும் பாலக்கோட்டு போதும் இங்க இருந்து ஏர்கிராஃப்ட் வரும், நம்மள பாம் பண்ணுவாங்க, நம்ம டெரரிஸ்ட் பேடெல்லாம் நம்ம ஒழிச்சு வைப்போம், கேம்ப்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவோம், அதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம உடனடியாக பிஆர் எக்ஸசைஸ்க்காகவோ இல்ல பாப்புலாரிட்டி ரேட்டிங்காகவோ ஒன்றும் நடக்க போவதில்லை. அப்புறம் அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்டா. ஏன்னா இந்த தடவை முடிவு என்ன பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில சும்மா காமிக்கிறதுக்காக நடவடிக்கை இல்லை. இது ஒரு தடவை ஆரம்பிச்சோம்னா லாஜிக்கல் எண்டு வரையில் போகும். அண்ட் போகும் பொழுது ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இல்ல வார் சிச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதல்லாம் அவங்க விரும்புறதே கிடையாது. ஏன்னா நேருக்கு நேர் மோதல்லாம் அவங்க காலி ஆயிடுவாங்க. அது மேன் டு மேன், மெஷின் டு மெஷின் நீங்க கம்பேர் பண்ணா கூட முடியாது. அதனால அதுகிட்ட போக மாட்டாங்க. அதனால்தான் இந்த தீவிரவாதத்தை கை எடுத்துட்டாங்க. தீவிரவாதம் மூலம் தான் அவங்களால முடியும், நேருக்கு நேர் முடியாது. ஒண்ணு. மூன்றாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்தியா இப்ப என்ன யோசிக்கிறதுனா அந்த மாதிரி பிரஷர் கொண்டு வரணும். பிரதமர் சொன்னார் பாத்தீங்களா, அவங்க கற்பனைக்கு மேல இருக்கும் நடவடிக்கை எல்லாம். ஏன்னா பாகிஸ்தானுக்கு பல விதமான பிரஷர் இந்த மாதிரி, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கும் டெட்டரன்ஸ். டெட்டரன்ஸ்னா என்ன? இதை செய்யறதுக்கு பயப்படுவான். ஓ இது நான் செஞ்சேன்னா எனக்கு என்னெல்லாம் ஆகும்னு, அந்த என்னெல்லாம் ஆகுங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்க போறோம். அதுல முதல் கட்டம் தான் இந்த தண்ணி நிறுத்துவது. இப்ப தண்ணி நிறுத்தினா கூட பாருங்க 8% தான் குறையும். ஏன்னா அந்த ஒரிஜினல் ட்ரீட்டி பிரகாரமே 80% தண்ணி அங்க போயிட்டு இருக்கு, 20% இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்தியா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பல கருத்துக்கள் வச்சிருக்கு, இதை ரீ எக்ஸாமின் பண்ணணும், இதுக்கு இது பண்ணணும்னு. சோ இது போக என்ன ஆகுங்கிறது வேற விஷயம். அதை தவிர்த்து பாகிஸ்தானில் நிலவும் டொமெஸ்டிக் பாலிடிக்ஸ். டொமெஸ்டிக் இது பாத்தீங்கன்னா உப்புக்கு சப்பாடி கவர்மெண்ட் முன்னாடி வச்சுட்டு ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா பலுச்சிஸ்தானா இருக்கட்டும், கைபர் பாக்டூனா இருக்கட்டும், இல்ல ஆப்கான் பாகிஸ்தான் பார்டரா இருக்கட்டும், எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இல்லாம லோக்கல் தீவிரவாதிகள், அதாவது பாகிஸ்தான் ராணுவம் அவர்களை தீவிரவாதிகள் என்று கருதும் வீரர்கள், அவங்க இது பண்ணும்பொழுது பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பயம் என்ன இருக்குதுன்னா, இது பின்னாடி இந்தியா இருக்கும், எங்க பார்த்தாலும் இருண்டதெல்லாம் பேய் மாதிரியா எதை பார்த்தாலும் அவன் ஊர்ல இந்தியா நடமாடுறது சொல்றாங்க. ஒண்ணு மாத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட தீவிரவாத தலைவர் ஓப்பர காலியா இருக்காங்க. இவர்களை கொலை செய்தவர்கள் யார், நம்ம RAW செஞ்சுடுத்தோம், அப்படி இப்படின்னு அவங்க ஒரே குழப்பத்துல இருக்கான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் எப்போ இந்தியாவும் சவுதி அரேபியா, இங்க பாருங்க ஏன் டைமிங் ஆஃப் தி அட்டாக், அதுவும் பாருங்க யுஎஸோட துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்காரு, மோடி சவுதி அரேபியா போயிருக்காரு. அப்புறம் சவுதி அரேபியாவும் இந்தியாவும் கிட்டக்க வர பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாகிஸ்தானுக்கு பெரும்பாலும் அதிக உதவி கொடுத்து சவுதி அரேபியா, UAE அடுத்த நாடு, அவங்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்க இந்த பாகிஸ்தான் ஃபெயில்டு ஸ்டேட். இது இவங்களுக்கு பணம் அப்பப்ப பணம் கேட்கறாங்க, கொடுக்கறாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுட்டாங்க, இவங்களோட தீவிரவாதம் நமக்கே வெடி வைக்கிறதுன்னு. சவுதி அரேபியால தீவிரவாதத்தை கூட பாகிஸ்தானோட கை இருக்கும்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தனிமையாக ஒன்று இல்ல, ஒரு பயத்துல ஒரு பயந்த என்ன வேணா செய்வோம் அந்த மாதிரி. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இந்த ஆக்ட் ஆஃப் வார், இந்த கர்ஜனை எல்லாம் இருக்கு, இந்த கர்ஜனைக்கு லோக்கல்ல அவ்வளவு இது கிடையாது. நீங்க தொடர்ந்து பாகிஸ்தான் டெலிவிஷன் டிபேட் பார்த்தேன்னா அவங்க திருப்பி சொல்றது, பாரு இந்தியா எவ்வளவு முன்னாடி போயிடுச்சு, இந்தியாவில எவ்வளவு வளர்ச்சி ஆயிடுச்சு, அங்க பிரதமர் மோடியை பாரு, நம்ம ஊரை பாரு, என்ன மாதிரி ஆயிடுச்சிருக்கு. அதனால போர் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி ஒரு ஹை காஸ்ட் இருக்கிறது நினைச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பயப்படுற நிலைமையில வந்துருச்சு. தொடர்ந்து பயப்பட வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து ஆக போறது. உடனடியா எதுவும் ஆகாது, ஒரு டைம் லைன் கிடையாது, டெட் லைன் கிடையாது. ஆனா எது செஞ்சாலும் இன்னைக்கு நீங்க வார் ரூம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு, நம்ம கடற்படையே அலர்ட்ல இருக்குது. இதை தவிர்த்து இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த நர்கோட்டிக்ஸ் இருக்கு பாருங்க, தமிழ்நாடுல இருந்து புதுதில்லி வரையில் உங்களுக்கு காண்ட்லா போர்ட்ல வரையில் இந்த இதெல்லாம் இறங்குறது பாருங்க, கடத்தல் நடக்குது. இது உங்களுக்கு ட்ரக்ஸ், அதோட பணம் இது. இந்த நேரம் பாத்தீங்கன்னா இது ஒரு தப்பான நேரம் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அண்ட் அதை தவிர்த்து என்ன சொல்ல வேணும்னா, முதல் முறையாக காஷ்மீர் மக்கள் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. நம்ம வயத்து பழப்பில போய் இப்படி அடிச்சுட்டாங்களே. நேத்திக்கு பாருங்க போராட்டம், பல காஷ்மீர் ஊர்ல போராட்டம் பாக்குறோம். இது சும்மா காமிக்கிறதுக்கா இல்ல, ஏன்னா அவங்களோட தொழில் அடிச்சிருச்சு. இது சீசன், டூரிஸ்ட் சீசன். அதாவது அது ஹவுஸ் போட்டா இருக்கட்டும், டால் லேக்ல ரெஸ்டாரண்டா இருக்கும், சின்ன ரெஸ்டாரண்டா, சின்ன ஹோட்டலா இருக்கட்டும்,
ஏதோ வயத்து பழப்பு ஓட்டுறதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சது, நார்மல்சி ஆகும் பொழுது இந்த மாதிரி செஞ்சது. அதை தவிர்த்து இதுல மதத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. நீங்க கல்மா சொல்லி காமிங்க, குரான்ல சில வரிகள் சொல்லி காமிங்க, அப்புறம் யார் இந்துக்கள், சில பேரை பேண்ட கூட ஒத்து காமிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்த நடவடிக்கையில காஷ்மீர்லயே பயங்கர ஒரு கோவம் வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணாலும் நாங்க திருப்பி இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சது, லைஃப் நார்மலா வருதுன்னு. இதுல அந்த ஜெனரல் இருக்கார் பாருங்க, ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிப் முனீர்கிறவரு, அவர் முன்னால் உளறினது இந்தியா பாகிஸ்தான் டூ நேஷன் தியரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட நிலைமை ஒரு பக்கம் பார்த்தானா தீவிரவாதம், இன்னொரு பக்கம் பார்த்தா பரிதாபமான நிலைமையில இருக்கு. கவியரசு. சரி சார், தொடர்ந்து பேசுவோம். கணேஷ்குமார் சார், இப்போ தண்ணியை பற்றி சார் கூட பேசினார். 10% தான் நிறுத்த முடியும். இதில் 2 கேள்வி. அந்த அளவு தான் நிறுத்த முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, இந்த ஒப்பந்தம் போடும்போது உலக வங்கி நடுவராக இருந்தது அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒரு பார்வை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி உலக வங்கி இருக்கும்போது தன்னிச்சையாக ஒரு நாடு மட்டும், 2 பேர் அதில் இருக்கும்போது ஒரு நாடு மட்டும் அப்படி பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது? செக்கே தான் ஆக்சுவலாக இதில் உலக வங்கியை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி, அதை தான் நம்ம இந்தியா பார்க்குது. ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் உள்ள டீலு. இது வந்து 2 பூனையும் ஒரு குரங்கும், இல்லைன்னா அந்த கதையை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து வெளியிலேருந்து வந்து உலக வங்கி போய் எந்த ஒரு நாடும் உருப்பிட்டதாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. IMF, இந்த உலக வங்கி இதெல்லாம் போய் அந்த நாட்டை வந்து எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ, வெளிப்படையாக சில நாடுகள் வந்து ஈட்டிக்கார மாதிரி நின்று லோன் ஷார்க்காக இருக்க கண்ட்ரீஸ்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும். ஆனால் சில கண்ட்ரீஸ் வந்து இன்டைரக்டாக ஒரு மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த நாட்டுடைய தலைமையை மாற்றுறது, அந்த நாட்டுடைய பாலிசியை மாற்றுறது. இப்போ பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ அந்த நாட்டுடைய தலைமை எப்போ தே ஹவ் நெவர் கம்ப்ளீட்டட் எ டேர்ம் இது வரைக்கும். அதாவது 1947 நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் வாங்கினாங்க. இன்னி வரைக்கும் அவங்களோட கான்ஸ்டியூஷன் எப்போ வந்ததுன்னு பாருங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து இட் வாஸ் ரிட்டன், வெல் ரிட்டன். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் எழுத முடிஞ்சது, பப்ளிஷ் ஆச்சு. இன்னி வரைக்கும் வி ஆர் ஹானரிங் த கான்ஸ்டிடியூஷன். எவ்ரி டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஹஸ் நெவர் கம்ப்ளீட்டட் பட் ஒரு கவர்மெண்ட் கூட கம்ப்ளீட்டாக டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. சப்போஸ் அப்படி அது பீப்புள் மேண்டேட்டோட இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா சம் மிலிட்ரி ஜெனரல் வில் டேக் ஓவர். அப்படி இல்லைன்னா ISI வில் கம் இன். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும். ஸோ இட் இஸ் ஹவு பாகிஸ்தான் இஸ் ரன் ஸோ ஃபார். ஸோ அப்படி ரன் பண்ணுறதுக்கான ரீசன் எப்படி? ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு தடவை எலெக்ஷன் நடத்தலை, இல்லை லேட்டாக பண்ணாலுமே இதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஹவு தி வில் ரியாக்ட். ஸோ இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறது, டெமோக்ரஸி செத்து போச்சு. ஓகே. ஸோ ஜனநாயகமே இல்லை, ஜனநாயக படுகொலை. இப்போ ரீசெண்டாக போன எலெக்ஷனில் என்ன பேசினாங்க, வெயில் அடிக்குது. மேற்கத்திய ஊடகங்கள் எப்படி எழுதுனாங்கன்னா வெயில் அடிக்குது, அதனால ஜனங்க ஓட்டு போட வரல. நம்மளோட வந்து கம்மியான ஓட்டு வாங்குறாங்க அவங்க அந்த நாட்டிலலாம். ஓகேவா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 140 கோடி பேரில் 100 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க, அதில் 70 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்மளை பார்த்து சொல்கிற கேள்வி வந்து வைக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க வருவாங்களா வெயில்லன்னு. ஸோ இதெல்லாம் எப்படி பேச முடியுது? ஜனநாயகத்தின் தூண்கள், ஜனநாயகத்தின் நாயகர்கள் நாங்கள் தான் சொல்கிறாங்க இல்லையா. அவங்க இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு, அவங்க அந்த பிராந்தியத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருக்க ஒரு மெக்கானிசம் தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதே மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு எத்தனையோ தடவை வந்தாங்க. ஆனால் பாரதம் இன்று வரை ஒத்துக்கவே இல்லை. அது முடியாது. நேரு அவர்கள் காலத்திலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலம் வரை நாங்கள் இது 2 அமெரிக்காவே அலோவ் பண்ணல. ஆமாம், அமெரிக்கா தான் மெயினாக இதை ஆரம்பத்துலேருந்தே பேசுறதுனால நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம் வரோன்னு, வேறு எந்த நாடும் வராது மோஸ்ட்லி. ஸோ இவங்க தான் வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது வேண்டாம் நாங்களே பேசிக்கிறோன்னும் போது இப்போ 3வது பார்ட்டியாக ஒருத்தங்க எப்படி வந்து ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஒப்பந்தங்கள் மூலமாக தான் அவங்க வருவாங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணணுன்ற முதல் பாயிண்ட்டாக இருந்தாலும் பாகிஸ்தான் வாஸ் இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட். நீங்கள் அந்த தண்ணியை நிறுத்தணுன்றது கூட கிடையாது, நிறுத்தலைன்னு சொன்னாலே போதும். ஏன்னா அவங்க அதான் சொன்னேன் இல்லை, முப்போகம் விளையிற நாடுலாம் கிடையாது அது. ஏன்னா அந்த நாட்டோடைய மக்களோட எண்ண நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது விவசாய நாடாக இருக்கா அப்படின்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் சில கண்ட்ரீஸ்லாம் அக்ரிகல்ச்சரல் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வராங்க. ஸோ 80% ஆஃப் த வாட்டர் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர் தே எக்ஸ்போர்ட்டிங் ரைஸ் ஆர் எனி அதர் ஃபுட் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ திருப்பி அங்கேருந்து வெளியிலேருந்து தான் வருது. ஸோ அக்ரிகல்ச்சர்லேயாவது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ த மியர் வேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா லைக் ஐ வில் ஸ்டாப் வாட்டர், தட் வில் ஷேக் தம். ஸோ இது வந்து அதுவே போதும். அவங்க வந்து நம்ம நிறுத்தணும்னு கூட அவசியம் இல்லை, நிறுத்துறேன்னு சொன்னாலே போதும். அவங்க தே ஆர் ஆல்ரெடி டன். ஸோ தே ஆர்
they are just waiting for a point where India அவங்க உள்நாட்டு அரசியல் நிலைமையில் இந்தியா வந்து என்ன வஞ்சிக்குது, இந்தியாவால் தான் அதாவது அவங்க தோத்து போகிற நாடு, தோத்துட்டு தான் இருக்காங்க. அந்த தோத்து போனதுக்கான காரணத்தை பொலிட்டிக்கல் மைலேஜ் மாத்திரம் இல்லை, they need a reason for their failure. Okay. And then they want to paint that India is doing this because of that we failed. அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் நரேஷன் தான். ஏன்னா இவ்வளோ வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே அவங்க பண்ண போகிறதில்ல. இந்த நியூக்ளியர் வார் ஹெட் வச்சிருக்கேன் இதெல்லாம் மிரட்டுறாங்கல்ல, உண்மையிலே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க முடியும். இப்போ ட்ரில் போகிறாங்கல்ல, இதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தி ஸ்டேட் இஸ் ஃபெயில்டு ஸ்டேட், they don't have money for food. ஸோ பேசிக்காக கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு பவர் ரன் பண்ணுறதுக்கே இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி நான் வந்து நேவல் ட்ரில் பண்ணுறேன், ஸோ வந்து லைவ் ஃபயர் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வி நோ த காஸ்ட்ஸ் இல்லையா. ஸோ ட்ரில் பண்ணோன்னா அதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் எங்கேருந்து வருது? ஸோ வி ஹேவ் டு லுக் ஃபார் ஆல் திஸ் என்ன சொல்கிறது ரீசன்ஸ். ஸோ இது எங்கேருந்து வருது? ஸோ அண்ட் தென் தே ஆர் லுக்கிங் ஃபார் எ ரீசன் டு டெல் த வேர்ல்ட் தட் வி ஃபெயில் பிகாஸ் ஆஃப் இந்தியா. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதற்கான ஒரு மூவாக தான் இவங்க எடுக்கிறாங்க. மேஜர் சார், நீங்கள் கார்கில் வார்லையும் பங்கெடுத்துக்கிட்டவர், நிறையா அந்த பகுதியில் பகல்காம்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, நிறையா அந்த பகுதியை பற்றின உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட நான் 2 விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த தண்ணியை நிறுத்தினா நாங்கள் போராக அதை எடுத்துக்குவோம், கன்சிடர் அஸ் அ வார் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2வது, அவங்களுக்கு இப்போ முடியுமா, எந்த தைரியத்தில், எந்த ஹோல்டு வேணும் இல்லையா இப்படி ஏதாவது பேசுகிறதுக்கு? இது அடுத்த கட்டமாக எப்படி மூவ் ஆகும் இந்த? ஓகே, ஃபர்ஸ்ட்லி தண்ணி நிறுத்துறது இட் இஸ் நாட் எ நியூ திங். ஓகே, ரைட், நோ தட் 2003ல ஜேஎன்கே அசம்பிளி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, தே வாண்ட் டு அப்ரோகேட், நாட் ஜஸ்ட் ஹோல்ட் இன் அபைண்ட், தே வாண்ட் டு அப்ரோகேட் திஸ். 2016ல கவர்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி, அகெயின் ஜேஎன்கே கவர்மெண்ட் செட் தே வாண்ட் டு ரிவ்யூ இட். 2023ல நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி செட் we want to renegotiate it because this is a very old treaty, 1960ல treaty பண்ணியாச்சு, brokered by World Bank. 10 years negotiation முடிஞ்சிட்டு தானே இது பண்ணியிருக்கேன். So we have, even despite 4 wars, okay, 65 war, 71 war, 99 war, and of course different situation, we have not touched it. That is the sanctity of this, and India has always respected this பண்ணியிருக்கேன். So now, when we do கடந்த this, வார்களின் போதெல்லாம் இது நிறுத்தல, we were fighting a war. 71 war was being fought, 65 war was being fought, 99 war was being fought, but water was not touched. That is the importance of water, and India respected that despite this so much of provocation. 2023 we want to renegotiate. And obviously discharge குறைஞ்சு வருது because of climate change, many reasons discharge is reducing. Indiaவோட need increase ஆகி பண்ணிருக்கேன். So we need to renegotiate. This is a good opportunity for India, not only to teaching lesson to Pakistan, but also renegotiate the water deployment. 6 rivers இருக்கு, ரைட்ல ரவி, பியாஸ் and Satluj, Chenab, Jhelum and Indus. இது first 3 eastern rivers நமக்கு, 3 rivers அவருக்கு. We need to also see interest of JNK. What is the interest of Kashmir in this? அதெல்லாம் பார்த்துட்டு we need to renegotiate. So there is no such thing that India cannot do. We can do, definitely. We can go back and we have ரொம்ப room இருக்கு இதில் negotiate பண்ணுறதுக்கு. So whatever we do, international community will stand with us. Completely stop பண்ணியாச்சானே it will be a problematic issue. As far as Pakistan is concerned, அவருக்கு even if a military option, if they don't exercise also, அவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் has got a serious cyber warriors, so called cyber people. Dark webல they operate a lot. In dark webல போயிட்டு they can damage India's cyber security related networks. For instance, in technology world, you don't have to bring a real war. Cyber war can be very, very impactful. For instance, India's entire railway network இருக்கு, power network இருக்கு, அதெல்லாம் all dependent on internet, all dependent on navigation systems, all dependent on GPS systems, timing, atomic clock, இதெல்லாம் dependent இருக்கு. இதில் கொஞ்சம் ட்வீக் பண்ணியாச்சுனால ஆர் யூசிங் சைபர் அட்டாக்ஸ், டிஜிட்டல் இந்தியான்றப்ப நம்ம டிஜிட்டல் செக்யூரிட்டியில் பல படிகள் முன்னேறி தான் இருக்கு. கரெக்ட். ஸோ டிஜிட்டல் வார் இஸ் எ பாசிபிள் ஆப்ஷன் பை பாகிஸ்தான், விச் நோபடி இஸ் டாக்கிங். ஓகே, வி காட் வெரி வெரி கேர்ஃபுல். அவர் டிஜிட்டல் வார்க்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இந்தியாவும் பண்ணுறேன். பிட்வீன் த டூ ஹூ ஸ்ட்ராங்கர் வி டோன்ட் நோ. ஸோ இந்தியா நீட்ஸ் டு ரெஸ்பாண்ட் டு தேட்.
we have to hire a lot of digital warriors to counter that. ஓகே அது கவுண்டர் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷன் டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப பிகாஸ் டிஜிட்டல் வார்ஃபேரில் வி வில் மோர் இம்பேக்டட் தட் வி ஷுட் நோ இன் அதர் வார்ஃபேரில் பாகிஸ்தான் வில் கெட் மோர் இம்பேக்டட் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் டிஜிட்டல் வார்ஃபேர் பிகாஸ் இந்தியாவோட சிஸ்டம் ஹைலி டிபெண்ட் ஆன் டிஜிட்டல் திங்ஸ் மோர் அண்ட் மோர் டிஜிட்டல் வி ஆர் மேக்கிங் நேவிகேஷனல் ஜிபிஎஸ் எல்லாம் வி ஆர் டிபெண்ட் ஆன் தட் ஸோ வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங்கர் நம்ம டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்கர் பண்ணணும் நம்ம டிஜிட்டல் வாரியர்ஸ் ரெடி பண்ணணும் திஸ் இஸ் சம்திங் இல்லை இப்போ ப்ரிகாஷன்ஸ் இப்பயே நடந்திருக்கும் இல்லையா இந்நேரத்துக்கே Yes, they would definitely preparation நடந்து முடிக்கும் definitely the government will be already doing but level preparation பண்ணிருக்கோம் இல்லையோ we don't know government has not made any statement but this is one line அவர் அது மட்டும் இல்லை Pakistan can use Chinese cyber warriors for this அவருக்கு ஒரு இது இருக்கு in dark web nobody knows யாருக்கு சப்போர்ட் பண்றது யாருக்கும் தெரியாது இப்போ சைனாவை அண்டர்ஹேண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு வித்தவுட் மேக்கிங் ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் தே கேன் கம்பைன் வித் பாகிஸ்தான் சே வி டோன்ட் நோ அண்ட் திஸ் அட்டாக்ஸ் கேன் ஹேப்பன் அட்டாக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு டிப்ளாய் ஃபுல் ரிசோர்ஸஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் தேட் அப்பார்ட் அஸ் ஐ செட் அவருக்கு கன்வென்ஷனல் எஸ்கலேஷன்ஸ்க்கு தே டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் அ சாய்ஸ் எஸ்கலேஷன் பண்ண முடியும் ஒரு வாருக்கும் போகும் வில் தே வின் see what happened 71 வாரில் ஆயிடுச்சு 99 வாரில் ஆயிடுச்சு I was there in 1991 war வாரில் we captured a post ஆ போஸ்ட் ஒரு லெட்டர் நம்ம கையில் இருக்கு லெட்டரில் ஒரு ஜவான் எழுதியிருக்கேன் இஃப் பாகிஸ்தான் ஆர்மி ஹேட் சிமிலர் ஆஃபீஸர்ஸ் லைக் இந்தியன் ஆர்மி who fight with the Jawans in front we would not have lost this இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஜவான் இட்ஸ் தேர் இன் லெட்டர் அதன் அர்த்தம் என்ன பாகிஸ்தான் ஆஃபீஸர்ஸ் டோன்ட் ஃபைட் இன் ஃப்ரண்ட் அவர் பேக்கில் நின்று ஃபைட் பண்ணோம் ஜவான்ஸ் மட்டும் புஷ் பண்ணோம் மர்சனரியை புஷ் பண்ணோம் அவரை கேஎல்ஐ புஷ் பண்ணோம் அவரும் முன்ன வராது தே டோன்ட் நோ தே ஹேவ் த வில் டு ஃபைட் இருக்கு இல்லை ஓகே தட் இஸ் ஒன் தென் யூ சி 71 வார் என்ன ஆயிடுச்சு அவர் தான் வார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வி டிடன்ட் ஸ்டார்ட் த வார் தே ஹேட் தி இனிஷியேட்டிவ் அவர் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் ஏர் அட்டாக்ஸ் நேவல் அட்டாக்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வி வெண்ட் லேட்டர் பட் இன் நோ டைம் 13 daysல we have decimated Pakistan, dismembered them. In no history of warfare, itra decisive victory has not happened anywhere. India's victory is one of the most decisive. Pakistan got dismembered. Same way, should this war get escalated, again a dismember may be possible. Because Pakistan, Balochistan is already burning. POK is also having problems. If you play the war well, or a second dismemberment definitely is possible. But what Pakistan will try, counter lenna try panno, they are already doing. Bangladesh, they are trying to win Bangladesh over on their side. Okay. Despite what they did to Bangladesh 1971, 71 Bangladesh enna nadadachu atrocity they have forgotten. Yes. They don't remember now. So they are mollycoddling. Pakistan mollycoddle pandra. Pakistan using that opportunity. Why they want to do that? Avaru Bangladesh situation foment pannita. அங்கே இல்லை ரிலீஜியஸ் ஃபார்மெண்டேஷன் ஐடியாலஜிக்கல் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு தே வாண்ட் டு கிரியேட் ட்ரபிள் தேர் வை பங்களாதேஷ் இந்தியாவோட இங்கே இருக்குது நார்த் ஈஸ்ட் இப்படி தே ஆர் சிட்டிங் ஹியர் இன் தி ஆர்ம் பிட் ஸோ இஃப் யூ கிரியேட் ப்ராப்ளம் இன் பங்களாதேஷ் இட் வில் எஃபெக்ட் அவர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் மூவ்மெண்ட் இட் வில் எஃபெக்ட் அவர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அங்கே ஒரு சிலிகுரி காரிடோர் இருக்குது தட் சிலிகுரி காரிடோர் கேன் பி த்ரெட்டன் பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஒரு கம்யூனிகேஷன் மோட் இருக்குது ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஸோ பாகிஸ்தான் எஸ்கலேட் தேர் ஆல்சோ ஆல்ரெடி அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது நீ ஃபுல் அங்கே அவரோட ரிசோர்ஸஸும் மிலிட்டன்ஸும் அவரோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு பங்களாதேஷ் தே கேன் ஃபார்ம் இட் மோர் தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் வித் பாகிஸ்தான் விச் வி ஹேவ் டு கார்ட் அகேன்ஸ்ட். தொடர்ந்து பேசுவோம். சேகர் சார், இப்போ சார் சொல்கிறாரு பங்களாதேஷ் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சைனா ஒரு சைபர் அட்டாக்கை இந்தியா மேலே பாகிஸ்தான் வழியாக நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உலக நாடுகள் வெளிப்படையாக சைனா உட்பட பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நிலை தான் உள்ளேயும் இருக்குமா, இல்லை இதில் வேறு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை கவியரசன் சார், அவர் ஒரு ஆர்மி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போதுமே அவங்க திங்கிங்கில் எப்போதுமே இருக்குன்னா ஆப்போசிட் சைடு என்ன செய்ய போகிறதோ அதுக்கு நம்ம தயாரானோம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாரு. பட் நீங்கள் ஓவரால் ஹோலிஸ்டிக் பிக்சர் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை, சைனாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன பாருங்க. இன்னைக்கு சைனாக்கு பெரிய பிரச்சனை அமெரிக்கா. அவங்க ட்ரேட் எஃபெக்ட் ஆயிடுச்சு, எக்கச்சக்கமா இன்வென்ட்ரி இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு எக்கனாமிக் ரிசெஷன் இருக்கு.
அவங்க எக்கச்சக்கமா அவங்க ப்ராப்பர்ட்டியா கட்டி போட்டாச்சு, வங்கிகள்லாம் முடங்கி கிடக்கிறது. பாருங்க, எந்த போருக்கும் எந்த இதுக்கும் அல்டிமேட்டா சைனாவா இருக்கட்டும் எனக்கு என்ன லாபம். இப்பதான் பாருங்க அமெரிக்காவோட இப்ப நடக்கிற ஒரு பனி யுத்தத்துல இப்ப அவங்க இந்தியாவோட சரி பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா லடாக்ல பாத்துட்டாங்க, இந்தியா 62ஓட இந்தியா இல்ல, இந்தியால ஒரு தடவை பண்ணி பார்த்து அது மாதிரி இல்ல, இப்ப இந்தியா வேற இந்தியா. அதனால திருப்பி திருப்பி அதுக்கு போக மாட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது, பாகிஸ்தான்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அவங்க இந்த 4000 கோடி மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்த எக்கனாமிக் காரிடார் போட்டிருக்காங்க. இந்த காரிடாரோட பர்பஸ் என்ன? சைனாக்கு இல்லாதது என்னன்னா எனர்ஜி கிடையாது, அவங்கள்ட்ட பெட்ரோலியம் கிடையாது, க்ரூட் கிடையாது, அவங்கள்ட்ட ஃபாசில் ஃபியூல் கிடையாது. ஸோ இந்த அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்களுக்கு எனர்ஜி போகும், ஆயில் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒருவேளை பாதகம் ஏற்படுமோ இந்தியன் ஓஷன் வழியா கொண்டு வந்தா சொல்லி அவன் ஒரு அரேபியன் கடல்ல ஒரு போர்ட்டுக்காக தான் அந்த கந்தார் போர்ட்டு டெவலப் பண்ணி பாகிஸ்தானோட பண்ணி அது மூலமாக அவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயே எதிர்ப்பு இருக்குது. அதனால பல சைனீஸ் இன்ஜினியர்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நீங்க சொல்ற பலுச்சிஸ்தான் பகுதியில இல்லையா? தாக்கப்பட்டிருக்கிறார். பலுச்சிஸ்தான் மற்ற இடங்கள்லயும். ஓகே. உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்கும், ஜெனரல் முஷரப் ஜெனரலா இருந்த பொழுது லால் மஸ்ஜித் லாகூர்ல இருக்குது, நான் லாகூர் போயிருக்கேன். அந்த லால் மஸ்ஜித் பாகிஸ்தான் ஆர்மியை ஃபோர்ஸ் பண்ணிட்டு சைனா இங்க ரெய்டு கண்டக்ட் பண்ணி, ஏன்னா அவங்க ஒரு தடவை தாக்குதல் பண்ணாங்க. இந்த சோ சைனாக்கு பல பிரச்சனை இருக்கு பாகிஸ்தானோட. இப்போதைக்கு அவன் யூஸ்ஃபுல், பட் ஒரு ஆள் யூஸ்ஃபுல் எத்தனை நாள் யூஸ்ஃபுல்? ஒண்ணு, அவன் பணம் கொடுத்துட்டு இருக்கான். இரண்டாவது, பாகிஸ்தான் அவன் மதிக்கிறதே இல்லை. அவனுக்கு இந்தியா முக்கியம், இந்தியா மார்க்கெட் வேற. ஏன்னா இந்தியால இருக்கிற மார்க்கெட் இருக்குது. அப்புறம் ஒரு கண்ட்ரி பாருங்க, இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே மாறிட்டு இருக்கும். அதாவது பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிடையாது, பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது சைனா ரொம்ப யோசித்து செயல்படும். ஒண்ணு. இரண்டாவது, ரஷ்யா. ரஷ்யா சைனா அவங்களுக்கு மேஜர் பிரச்சனை அமெரிக்கா. அண்ட் அமெரிக்கா பொறுத்த மட்டும் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் வந்த பிறகு இப்ப தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு சரியில்லை. தாலிபான் தலைவர்கள் இந்தியாவுடன் இப்ப புது பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள். அந்த இடத்துல ஹோல் சிச்சுவேஷன் மாறி இருக்கு. இதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னைக்கு தேதியில நம்ம பாகிஸ்தான் என்ன செய்யும், பாகிஸ்தான் என்ன செய்யும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாகிஸ்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க எங்க நம்மள அடிக்க போறாங்க. அப்புறம் பாருங்க, பைனான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, தீவிரவாதத்தை இது பண்ணதுனால வங்கி கடன் எல்லாம் கிடைக்காது. இதுக்காக கொஞ்சம் அமைதியா இருந்து கடன் கொஞ்சம் கொஞ்சம் தான் போறது, IMF இருந்து வேர்ல்ட் பேங்க்ல இருந்தோம். நம்ம திருப்பி 3000 இப்போ சாங்ஷன் பண்ணுது. அப்புறம் இஸ்லாமிஸ்ட் தீவிரவாதம் இருக்கு பாருங்க, இஸ்லாம தீவிரவாதம் எல்லாருக்கும் பிரச்சனை. அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், ஏன் ரஷ்யாவே இருக்கட்டும், இல்ல சைனாவிலேயே. அதனால இந்த தீவிரவாதம் எங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு பாகிஸ்தான் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரிதான் சொல்லுவாங்க. அது தவிர இஸ்ரேலும் பார்த்துட்டு இருக்காங்க, இஸ்ரேலும் பார்த்துட்டு இருக்காங்க. போன தடவை நடந்த பொழுது இஸ்ரேல் தரப்புல இருந்து நமக்கு பல விதமான ஹெல்ப் கொடுத்தாங்க, இந்தியாவுக்கு கேட்காமே கொடுத்தாங்க. சேட்டலைட் பிக்சர்ஸ், அவங்கள்ட்ட இருக்கிற பவர்ஃபுல் மிசைல் சிஸ்டம் கார்கில்லே கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு ரோக் ஸ்டேட் ஆயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்க போறது இல்லை, அது அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட போக்கஸ் என்ன இருக்குது, தீவிரவாதம் திருப்பி ஒரு ஆயுதமாக கையெடுத்துக்க கூடாது பாகிஸ்தான். அது என்ன வேணுமோ நம்ம செய்வோம். அது செய்வதற்காக அவசரப்பட மாட்டோம், ஆத்திரப்படைய மாட்டோம். கோல்டு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியில நம்மள தயார் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிக்கணும். போரை கண்டு நாம நடுங்குவதில்லை. அதனால நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், பயப்படாதீர்கள், ஒண்ணு செய்ய முடியாது. இது பாகிஸ்தானுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு பிறகு பெரிய போர் ஏற்பட்டால் பாகிஸ்தானா இருக்காது. நம்ம ராணுவத்தோட கெப்பாசிட்டி அவருக்கு நல்லா தெரியும், உள்ளுக்குள்ள இருந்து பார்த்திருக்காரு. ஒரு நிமிஷம் கிரீன் சிக்னல் வந்தா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். கணேஷ் சார், இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு வென் த பீப்புள் வில் வேக் அப் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் வந்தது. அந்த வங்கதேசம் பாகிஸ்தான் சண்டையின் போது அந்த மக்களுக்கு என்ன கொடுமைகள் நடந்ததுன்னு அந்த ஆவணப்படம் பேசுது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இது இந்தியாவுடைய வேலை, இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் வழக்கம் போல் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பில் காஷ்மீர் விவகாரத்தை பேசுகிறதுக்கு நடவடிக்கையெல்லாம் அவங்க எடுத்தாங்க. அதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. பலுச்சிஸ்தான் விவகாரத்தை நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த பிரச்சனையில் முன்னாடியை விட இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இந்தியாவோட மிக இணக்கமாக இருக்கிறாங்க.
சவுதியில் தொடங்கி அத்தனை நாடுகளும் இணக்கமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனையில்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்ல 2014 அப்புறமா the whole scenario has changed. ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வரக்கூடாதுன்னுலாம் பேசினாங்க. ஓகே, இந்த நீங்கள் சொல்கிற இஸ்லாமிய நாடுகளோட கூட்டமைப்புக்கு சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் வந்து போகக்கூடாது, அதெல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சொன்னாங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஏன்னா உலகத்தின் மிக அதிக பாப்புலேஷன் இஸ்லாமிய பாப்புலேஷன் கொண்ட நாடில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்தியாவோடைய அதிகமான பாஸ்போர்ட் வெளிநாட்டில் இருக்கிறது சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ இந்த குறியீடெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து இது பண்ண முடியாது. ஸோ இந்தியா கூட தான் வந்து இஸ்லாமிய நாடுகள் இருக்க முடியுமே தவிர பாகிஸ்தான் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களில் 80% 90% அந்த ஊருக்காரங்களில் பாகிஸ்தான்காரங்கன்றதை அவங்களே சொல்லிட்டு, சப்போஸ் ஹஜ்ஜுக்கு வரேன்னா நீ வரும்போது ரிட்டன் டிக்கெட்டோட வந்துட்டு நீ முடிச்சுட்டு நீ ஃப்ளைட் ஏறி போகிற வரைக்கும் நான் பார்ப்பேன், மானிட்டர் பண்ணுவேன்னு சொல்கிற அளவுக்கு தான் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறது, அதாவது இந்தியாவின் பின்னால் இருக்கிறது. ஸோ இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ அந்த டைமிங்கே வந்து பாருங்கள், அவங்க வந்து சூஸ் பண்ண டைம் வெரி ராங் டைம். அதாவது ராங் டைமுக்கு வந்து பேர் போனவர்கள் பாகிஸ்தானியர்கள். ஏன்னா 22 பிப்ரவரி 2022 அன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கார் யார், இம்ரான்கான். எதுக்காக போகிறாருன்னா நான் டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் அங்கே போரே தொடங்குது. ஐ ஆம் இன் அ குட் டைம் அப்படின்றார் அவர். ரஷ்யாக்காரங்களே வந்து இந்த போர் ஆரம்பிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும், அதனால் நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லி ஆரம்பித்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு நாட்டில் சண்டை ஆரம்பிச்சிருக்கு, அந்த நாட்டில் போயிட்டு நான் கரெக்டான டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆயிலாக கொடுப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. கிளம்பி அமுச்சு விட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க தே ஆர் நோன் ஃபார் டபுள் கிராசிங். பாகிஸ்தான் இஸ் நோன் ஃபார் த டபுள் கிராசிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பக்கம் அமெரிக்காவோட பேசிகிட்டே இருப்பாங்க, அமெரிக்கா கிட்ட வந்து பொருள் உதவி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, இராணுவ தளவாடங்கள்லாம். இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவில் நானும் இஸ்லாமியர்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து பண உதவி வாங்குவாங்க, இங்கே இன்டாக்ட்ரினேட் பண்ணுவாங்க. ஸோ இஸ்லாமை வந்து ஒரு ராங்கான ஒரு ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ண பெரிய கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். அதாவது பாகிஸ்தானை சொல்லுவாங்க அட்டாமிக், அதாவது வார் ஹெட் வச்சிருக்கிற கண்ட்ரி, இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து பாகிஸ்தான். அது மாத்திரம் இல்லை, இஸ்லாமை எந்த அளவுக்கு தரக்குறைவாக உலக அரங்கில் போர்ட்ரே பண்ண நாடும் பாகிஸ்தான் தான். அவங்களால இஸ்லாமிய உலகத்துக்கே ஒரு கெட்ட பேர் வந்ததுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு பின்னாடி இஸ்லாமிய நாடுகள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸ் அவர்கள் டைரக்டாக சொன்னார், முகமது பின் சல்மான் சொன்னது, we are with you, whatever you want to do you do, நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோன்னு. அதே மாதிரி யுஏஇ அஃபிஷியல் அந்த அரசருடைய இதுலேருந்து அந்த மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, இந்தியாவுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்போம், இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் யுஏஇல இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஹோல் இஸ்லாமிக் வேர்ல்டு இஸ் பிஹைண்ட் இந்தியா. ஸோ வி வில் சப்போர்ட் யூ தான். இந்த 2-3 நாடுகள் இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பங்களாதேஷ் வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறது லாஸ்ட் வீக் வந்து பங்களாதேஷ் ஆஸ்ட் பாகிஸ்தான் டு அப்பாலஜைஸ் ஃபார் 1971. ஓகே, பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ கேட்குறாங்க நீங்கள் 1971 பண்ண தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த ஆவணப்படம்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது மாத்திரம் இல்லை, பண உதவி, பாகிஸ்தானே ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிற நாடு, அவங்கக்கிட்ட பங்களாதேஷ் கேட்குறாங்க எனக்கு பணத்தை கொடு, ஏன்னா 1971 நீ பண்ண அநியாயத்துக்கான அதாவது இழப்பீடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ யூ பேஸ் $40 பில்லியன் எனக்கு நீ பே பண்ணோம், அன்னைக்கு பே பண்ண வேண்டியதுக்கான பணத்தை நீ கொடுன்னு. பாகிஸ்தான் கிட்ட பணமே கிடையாது கொடுக்குற அளவுக்கு. ஸோ மன்னிப்பு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்றது உலக அரங்கில் அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். கேட்கலன்னா இந்த பேச்சுவார்த்தை ஃபர்தராக ப்ரொசீட் ஆக போகிறதில்ல. ஸோ தே ஆர் ட்ரைங் தேர் லாஸ்ட் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பங்களாதேஷ்கிட்டையும். பங்களாதேஷும் வந்து அவ்வளோ, அதாவது பங்களாதேஷ் இப்போ வந்து ஒரு பப்பட் ஸ்டேட்டாக தான் இருக்குது. பங்களாதேஷ் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவரை நீக்கிட்டு வேற ஒரு நாடு இந்த தலைவரை உட்கார வச்சிருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்ததுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுலேயும் அறுதி பெரும்பான்மை பெற்று உட்கார்ந்துருக்கிற ஒரு அரசாங்கத்தை ஒரு ரெஜிம் சேஞ்ச் மூலமாக, அது பல வெளிநாடுகளுடைய சக்திகள் காரணமாக அவங்க மாற்றி உட்கார வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா இல்லை. ஸோ அதனால் பங்களாதேஷோட வாய்ஸ் இதுவானா நம்மளுக்கு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்கள் யார் வேணால் எப்படி வேணால் மாற்றலாம். அதே மாதிரி ஒரு மாணவர் போராட்டம்னு ஆரம்பிச்சுது. ஸோ யார் ஃபண்டு பண்ணான்னு தெரியணும். ஃபண்டு இல்லாமல் அந்த நாடும் பிரச்சனையில் இருக்குது, பணம் ஃபண்டு பண்ணாமல் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண முடியாது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது.
ஸோ இப்போ அந்த பணம் எவ்வளோ நாள் நீங்கள் கொடுப்பீங்க? வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதுக்கு 2 பக்கம் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கிழக்கு பக்கத்துலேருந்து வருது, இன்னொன்று மேற்கு பக்கத்துலேருந்து வருது. நான் நாடு பேர்லாம் சொல்லலை. ஸோ இந்த 2 நாடுகளும் எந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியும்? அதுலேயும் அதாவது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் எதை நம்பி ஓடுற குதிரை மேலே பணம் கட்டலாம். இது ஓடாமல் செத்து போய் படுத்துட்டு இருக்க குதிரை. அதாவது சொல்லுவாங்க, ஐடென்டிஃபை த டெட் ஹார்ஸ் இன் த ரூம். ஸோ இட் இஸ் ஹை டைம் தீஸ் கண்ட்ரீஸ் ஐடென்டிஃபைஸ் த டெட் ஹார்சஸ் இன் த ரீஜன். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இந்த பணன்ற பேச்சு வர்றப்ப சீனா பெருமளவு முதலீடு செஞ்சுருக்குன்னு நம்ம பேசுகிறோம். இப்போ ஸ்ரீலங்காவாகட்டும், இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவாகட்டும் அல்லது பாகிஸ்தான் ஆகட்டும், 2லையுமே சீனா வந்து பெரிய அளவில் முதலீடு செஞ்சுருக்கு. இந்த ஏஷியாவில் நம்ம 2 பேருக்கும் தான் போட்டி அப்படிங்கிறப்ப இந்த 2 நாடுகளை நமக்கு எதிராக செயல்படுறதுக்கு சீனா பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே? பகிரங்கமாக சொல்லியிருக்காங்களே, அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னே சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னா என்ன? இந்தியா நடுவில் இருக்குது. இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனை சைனா தன்னுடைய வசம் வைத்துக்கொண்டு இந்தியாவை மிரட்டும். அவ்வளோதான், அதுதான் பண்ண முடியும். அதுக்கு மேலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியுமான முடியாது. ஸோ அப்போ அந்த நாட்டு மூலமாக நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். அந்த நாட்டு மக்கள் இப்போ நடுவில் மாலத்தீவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, கோபேக் இந்தியாலாம் சொன்னாங்க. கடைசியில் வந்து எங்கே வந்து நின்னோம்? அவங்களோட கடனை நம்ம அடைச்சோம். அதுக்கப்புறம் அவங்க நாட்டுடைய தலைவர் வந்து இந்தியாவுக்கு நன்றி சொன்னார். ஸோ நம்ம பட்ஜெட் போடும் போது சில நாட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் பட்ஜெட் போடுறோம். ஸோ இது வந்து உதவின்னு கிடையாது. பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும்போது சொல்லுவார், உதவி செய்யறதை தான் செய்வேன். நான் இதுக்காக இன்னைக்கு இது உதவி செஞ்சுட்டேன், அதனால எனக்கு நாளைக்கு அது பலன் வரும் அதை பண்ண முடியாது. அதாவது ஃபாரின் பாலிசி அந்த மாதிரி நான் டிசைட் பண்ண முடியாது. டர்க்கிக்கு நம்ம உதவி பண்ணோம். டர்க்கி வந்து இன்னைக்கும் இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுவாங்க, இனிமேலும் இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுவாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. டர்க்கியில் நேற்று கூட ஒரு எர்த்குவேக் வந்து 6.2 ரிக்டரில், அது 7 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ 7.8 அகெயின் வந்ததுனாலும் அங்கே பில்டிங்லாம் ஊழ்ந்தாலும் இந்தியா உதவி செய்யறதை நிறுத்தாது. ஓகேவா? அது மனிதாபிமான உதவி இந்தியாவிலிருந்து போய் கொண்டு தான் இருக்கும். அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்களா இல்லையான்றது கிடையாது. அவங்களோட மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய மக்கள்னு இருக்காங்களே, அவங்களா பார்த்து திருந்தலைன்னா இதில் நடக்காது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாட்டை ரொம்ப நாள் அந்த நாட்டுடைய மக்களை இன்டாக்டினேட் பண்ணி வைக்க முடியாது. அது பங்களாதேஷிலும் முடியாது. பாகிஸ்தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி இருக்கிறதுனால அது எப்படி இருக்கலாம். ஆனால் பங்களாதேஷ் இட் ஹாஸ் டு டர்ன். ஸோ அது கண்டிப்பாக மாறுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேஜர் சார், இப்போ ஐஎன்எஸ் சூரத் கப்பல்லேருந்து மிசைல் டெஸ்ட்டை இந்தியா பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானும் மிசைல் டெஸ்ட் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நேரத்தில் ஆர்மியில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கும்? ஆர்மியில் we have different escalation. கோல்ட் ஸ்டார்ட் லெவல் இருக்கு, ஹாட் பர்சூட் லெவல் இருக்கு, எல்சி LOCல ஓகே எஸ்கலேஷன் LOCல மீண்டும் யூ கேன் ஸ்டார்ட் தி மிசைல் வார்ஃபேர் அண்ட் LOC லைட்னா பண்ண முடியும். there are many escalation levels. ஃபுல் வார்னு பிஃபோர் ஃபுல் வார் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் வார் போகிறதுக்கு முன்பே இந்தியன் ஆர்மி ஆல்சோ ரொம்ப ப்ரிப்ரேஷன் நடக்கணும். ஆல்ரெடி ஒரு கோல்ட் வார் ஸ்ட்ராட்டஜியில் we are able to act quickly, we can act. அது ஆ ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி இருக்குது, கோல்ட் ஸ்டார் ஸ்ட்ராட்டஜி. அது ஃபார் லிமிட்டட் ஒஃபென்சிவ். டீப் ஒஃபென்சிவ் போனச்சுன்னா யூ நீட் மோர் ப்ரிப்ரேஷன். பட் வாட் we need to remember, இப்போ ஷேகர் சொல்லியிருக்கேன், சைனா வில் நாட் இன்டர்ஃபியர் எக்ஸெட்ரா. பட் தெர் ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்குது சைனாவுக்கு. அது என்ன? CPEC. ஓகே, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் 3000 கிலோமீட்டர் லாங் காரிடோர் இருக்குது. அவர் குவாதார் எண்ட் பண்ணுறேன், காஷ்கர் பண்ண சைனாவில் ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் காஷ்கர் இட் இஸ் கோயிங் அப் டு குவாதார். குவாதார் எங்கே இருக்குது? பலுச்சிஸ்தான் இருக்குது. அது ஒரு கார்டு இருக்குது யாருக்கு? பாகிஸ்தானுக்கு ப்ளே பண்ணுறது. ஏன்னா இஃப் இந்தியா பிஓகேல யூ கோயிங் டு பிஓகே டீப் ஸ்ட்ரைக் போகிறதுனால இட் வில் டைரக்ட்லி ஹிட் CPEC. ஓகே, அங்கே தான் போகிறேன். அது தட் ரோட் CPEC காரிடோர் பாசிங் த்ரூ POK. அது டீப் ஸ்ட்ரைக் பண்ண சான்ஸ் இருக்குது. அது த்ரெட்டன் ஆகிடுச்சனால சைனாமே ரியாக்ட். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணோம், எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும், கேன் இந்தியா எஷ்யூர் நம்ம POK போகிறேன், CPECலே தொடக்கூடாது, யூ ஆர் ஃப்ரீ. என்னாச்சுன்னா ஃபார் சைனா CPEC இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். எதுக்கு? அவருக்கு சைனாவுக்கு தட் இஸ் அ ரிடண்டன்சி. காரணம், இஃப் சைனாவுக்கு தேர் 80% ஆஃப் த ஆயில், 70% ஆஃப் சைனாஸ் ஆயில் இட் கோஸ் த்ரூ மலக்கா ஸ்ட்ரேட். மலக்கா ஸ்ட்ரேட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. அது மட்டும் இல்லை, இந்தியாவோட அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட் சிட்டிங் ஆன் மவுத் ஆஃப் மலக்கா, வி கேன் இம்பேக்ட். ஸோ அவருக்கு மலக்கா ஸ்ட்ரேட் இஸ் அ சேலஞ்ச். சுண்டா ஸ்ட்ரேட் போனிச்சாலும் இட்ஸ் டூ லாங், டூ எக்ஸ்பென்சிவ், அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியா கேன் இம்பேக்ட். இப்போ தே ஆர் கிரியேட்டிங் சம் ரிடண்டன்சி த்ரூ பாகிஸ்தான் ஸோ தட் ஆயில் இங்கே என்ன டைரக்ட் போட்டுட்டு they can take it, oil plus economic corridor. So they will be sensitive. Other that is a serious
issue that India has to consider military option consider வரும்போது சரி சார், இது சீரியஸாக பண்ணணும். இதை நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். சேகர் சார், உங்களுடைய இறுதி பார்வை, ஒரு பேச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருளாதார தடை விதிக்கப்படலாமா பாகிஸ்தான் மேலே இந்தியா சார்பில் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதோட இதுக்கான பதிலோட உங்களுடைய நிறைவு பார்வையும் முன்வைங்க. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பொருளாதார தடை இந்தியா தரப்பிலிருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்தியா செய்யறது என்ன கேட்டீங்கன்னா, ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகே. இதுல உலகத்துல வளர்ந்த நாடுகள் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கமிட்டி. எந்த நாடுகள் தீவிரவாதத்தை இது பண்ணிக்கிறதோ, சப்போர்ட் செய்யறதோ, தீவிரவாதத்தை ப்ரொமோட் பண்றதோ அவங்க மேல நடவடிக்கை. பாகிஸ்தான் பிளாக் லிஸ்ட் ஆயிருந்தது, இப்பதான் வெளியில வந்திருக்கு. அதனால அந்த இடத்துல மீண்டும் இந்த சம்பவமே, இப்ப உங்களுக்கு பஹல்காம் சம்பவமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப். இது தொடர்ந்து நடக்க போகுது. அதாவது பாருங்க, இந்தியா அப்ரோச் நான் முதல்ல சொன்னது போல இது பல விதத்துல வரப்போகுது. நம்மளோட மெயின் உத்தேசம் என்ன, நம்மளோட இது என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொண்டு விழுந்து ஒரு வலியை கொண்டு வந்து, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனா we will hurt them where it hurts. ஏன்னா இதுவரையில் அவங்க வலியை புரிஞ்சுக்கல. அண்ட் அந்த வலி அது ராணுவத்துக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கு வர வரையில், ஏன்னா பாகிஸ்தான் மக்கள் மீது என்ன ஆனாலும் அவங்க கவலை கிடையாது. அவங்க அந்த இடத்துல ஒரு ஆளு ரூலிங் எலிட் இருக்கு பாருங்க, அவங்களோட இது பண்ற கூத்து இது. இந்த கூத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்தியா கட்டாயம் பண்ண போறது. இந்தியாவுக்கு கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்குது. டைமிங் வில் பி அவர்ஸ். எப்ப எது நடக்குங்கிறது நம்ம யோசிச்சு செய்ய போறோம். இதுல கோபம் செயல்படாது, பழி வாங்கணுங்கிற செயல்படாது. ஆனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எத்தனை நாளா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை. அந்த செய்யக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கு பாருங்க, அது இன்று இந்தியன் அரசிடம் இருக்கிறது, இந்தியாவின் இப்பொழுது இருக்க பிரதமரிடம் இருக்கிறது. அதுதான் மெயின் மெசேஜ். கவியரசன். ஓகே சார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? இந்தியா ஐயா குறிப்பிட்டது தான். இந்தியா ஒரு வாருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் பிளே. இந்த கேமை ஆடினாலே போதும். வி ஹாவ் டு கேப்சுலேட் பாகிஸ்தான் இன்டர்னலி. நம்ம வெளியிலேருந்து போய் நம்மளோட சோல்ஜர்ஸை நம்ம எதுக்கு த்ரெட்டில் வைக்கணும்? இந்த நாட்டை ஃபினான்ஷியலாகவே நம்மளால் சப்டியூ பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக இந்த நாட்டை ஐசோலேட் பண்ணுறது எப்படி? நாம் மாத்திரம் பொருளாதார தடை கிடையாது, மேற்கத்திய நாடுகளும் பொருளாதார தடை போடணும், சைனாவும் பொருளாதார தடை போடணும். ஏன்னா எல்லாருமே, அதாவது வெளியில் பேசும்போது எல்லா நாடுகளும் வெளியில் சொல்லும் போது தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்னாங்கன்னா இதை விட ஒரு கோழைத்தனமான ஒரு தீவிரவாத தாக்குதல் எந்த நாடு மேலே வைத்திருக்க முடியாது. அப்போனா இந்த கோழைத்தனமான ஒரு தாக்குதல் பண்ண நாட்டு மீது எல்லா நாடுகளும் பொருளாதார தடை வைக்கணும். இப்போ ரஷ்யா மீது 20,000 பொருளாதார தடை அமெரிக்காவால் போட முடியுதில்ல, அப்போ பாகிஸ்தான் மேலே மாத்திரம் ஏன் போட முடியல? இதை விட ஒரு காரணம் என்ன தேவை? ஸோ அப்போ மேற்கத்திய நாடுகள் மொத்த பேரும் இது மேலே பொருளாதார தடை போடட்டும். ரஷ்யா மாத்திரம் எந்த விதத்தில் நீங்கள் அப்போ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்களா? ஸோ எல்லா நாட்டுக்கும் இது ஒரு கேள்வியாக நம்ம இந்தியா வைக்கிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி 20 அம்பாசிடர்ஸோட பேசியிருக்கோம் நம்ம, ஜெர்மனி, ஜப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே சேர்ந்து இவங்க மேலே ஒரு பொருளாதார தடை போட்டாலே போதும். ஸோ அந்த நாடு உள்ளுக்குள்ளேயே பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நன்றி. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும். காஷ்மீர் மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும். அதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் உறுதியாக எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த பிக் நியூஸ் பகுதியில் கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.